கீழே விழுந்து அடிபட்டா எல்லா குழந்தைங்களுக்கும் டிடி இன்ஜெக்ஷன் போடணுமா? வணக்கம், நான் டாக்டர் உமா, குழந்தை நல மருத்துவர், தஞ்சாவூர். முதல்ல இந்த டெட்டனஸ் நோயை பத்தி பார்ப்போம். கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனை அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான் இந்த டெட்டனஸை காஸ் பண்ணுது. என்ன சிம்டம் ஏற்படலாம்னா ஒரு லாக்ட் ஜா, அதாவது ஒரு சிவியர் அண்ட் பெயின்ஃபுல் மசில் ஸ்பாசம் ஏற்படலாம், ஒரு மூச்சு திணறல், இல்லைனா ஃப்ராக்சர், ஈவன் ரொம்ப சிவியர் கேசஸ்ல உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான ரிஸ்க் கூட இருக்கு. அதனால தான் இந்த டெட்டனஸ் நோயை எதிர்த்து தடுப்பூசி நம்ம குழந்தைங்களுக்கு போடுறோம். உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கவர்மெண்ட்ல வேக்சினேட் பண்ணாலும் சரி, பிரைவேட்டா வேக்சினேட் பண்ணியிருந்தாலும் சரி, ருட்டீன் ஷெட்யூல் படி 6, 10, 14 வீக்ஸ் அண்ட் 15th மந்த், அதுக்கப்புறம் 5 இயர் அண்ட் 10 இயர்ல உங்க குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசி நம்ம போடுறோம். ஸோ உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ருட்டீனா ஷெட்யூல் படி வேக்சினேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடிபட்டா அவங்களுக்கு திருப்பியும் டெட்டனஸ் இன்ஜெக்ஷன், டிடி இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. என் குழந்தை 10 வயசுக்கு மேல இருக்காங்க டாக்டர், அவங்களுக்கு இந்த தடுப்பூசி போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு கீழே தான் டிடி தடுப்பூசி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் திருப்பி தடுப்பூசி போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சிலருக்கு இந்த டவுட் வரும், டாக்டர் நான் தடுப்பூசி கரெக்டா போட்டேனா போடலையா அப்படின்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு திருப்பியும் ஒரு டோஸ் ஆஃப் டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் தாராளமா போடலாம். இன்னொரு டவுட் வரும், டாக்டர் நான் திருப்பியும் டோஸை ரிப்பீட் பண்ணா அதனால ஏதாவது ரிஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா கொடுக்கலாம், அதனால ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. இதை பத்தின டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.